வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓஎஸ்ஐ மாடல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் சொல்லுவோம். இதோட எக்ஸ்பேன்ஷன் ஓஎஸ்ஐ நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் ஓஎஸ்ஐ மாடல்னு கூட சொல்லலாம். த ஓஎஸ்ஐ, த ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் மாடல் இஸ் எ framework that standardizes how different network protocols interact in 7 layers. ஸோ இந்த ஓஎஸ்ஐ ஆர்கிடெக்சரில் டோட்டலாக 7 லேயர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லேயர்லேயும் சில ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு லேயர் இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ் மற்ற லேயரு கூட எப்படி கனெக்ஷன் வச்சுக்குது, ஓகேங்களா, எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதோடைய ஸ்டாண்டர்டைசஸ் தான் இந்த ஃப்ரேம்வொர்க், ஓகேங்களா, இதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, குறிப்பிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஈச் லேயர் ஹஸ் ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் என்ஷூரிங் கம்யூனிகேஷன் அக்ராஸ் ஏ நெட்வொர்க். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போது ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், ஓகேங்களா, ஒரு டேட்டாவை அனுப்புகிறோம். ஸோ அதுக்கு ஃபிசிக்கல் லிங்க் மூலிமா, அதாவது கேபிள்ஸ், இதுதான் ஃபிசிக்கல் லிங்க்குன்னு சொல்லுவோம். ஸோ ஃபிசிக்கல் லிங்க் மூலிமா அந்த டேட்டா ரிசீவ் ஆகும். சரி, அதுக்கு இந்த மாதிரி 7 லேயர்ஸ் இருக்குது, படிக்கட்டுகள் மாதிரி இருக்குது பாருங்கள், ஹைரார்கி மாதிரி. physical layer, data link layer, network layer, transport layer, session layer, presentation layer, application layer, last end user. ஸோ இங்கே இருக்கிற டேட்டா அனுப்புகிறோம், அது ஃபைனலாக ரிசீவ் ஆகிட்டு எண்ட் யூசருக்கு போயிடும். ஸோ அதுக்கு இந்தமாரி நடுவில் நிறைய லேயர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் ஃபிசிக்கல் லேயர். இதில் பேர்லேயே பாருங்கள் ஃபிசிக்கல். ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, டீல்ஸ் வித் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ரா டேட்டா ஓவர் ஃபிசிக்கல் மீடியா லைக் கேபிள்ஸ் ஆர் ஒயர்லெஸ் சிக்னல். ரா டேட்டா அதாவது என்னது, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. ரா டேட்டானா ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா சிக்னல்ஸ், அதாவது ஆடியோ சிக்னல்ஸ், அப்புறம் மெசேஜஸ், இது எல்லாமே ரா டேட்டான்னு சொல்லலாம், ஓகேங்களா. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா நம்ம எல்லாத்தையும் ரா டேட்டான்னு சொல்லுவோம். இந்த ரா டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம்னா கேபிள் ஆர் ஒயர்லெஸ் சிக்னல் மூலிமா சென்ட் பண்ணுவோம். கன்வெர்ட் த டேட்டா இன்டூ சிக்னல். ஸோ இந்த லேயரில் என்ன நடக்கும்னா, ஏதோ ஒரு டேட்டாவை என்ன பண்ணால் சிக்னல்ஸாக மாற்றிடும். அது என்ன சிக்னல், எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றலாம், இல்லை லைட் சிக்னலாக மாற்றலாம், இல்லை ரேடியோ சிக்னல்ஸாக மாற்றலாம். டிஃபைன் ஹவு டிவைசஸ் ஆன் எ நெட்வொர்க் ஆர் ஃபிசிக்கலி கனெக்டட் அண்ட் ஹவு டு டிரான்ஸ்மிட் டேட்டா. ஸோ இந்த லேயர் என்ன சொல்லுன்னா, ஒவ்வொரு டிவைஸும் அந்த கேபிள்ஸ் கூட எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, அதில் எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதை பற்றி சொல்கிறது அந்த ஃபிசிக்கல் லேயர். ஸோ இதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா, வோல்டேஜ் லெவல் எவ்வளோ, டேட்டா ரேட், இது எல்லாமே இந்த லேயரில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லேயரில் முக்கியமான கீ எலமெண்ட்ஸ் என்னது, கேபிள்ஸ் இருக்கும், ஸ்விட்சஸ் இருக்கும், ரவுட்டர்ஸ் இருக்கும், அண்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், லைட் பல்சஸ், இது எல்லாமே தான் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை கேரி பண்ணி கொண்டு போவோம், ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கல் லேயரில் என்ன பண்ணுவோம், ஒரு ரா டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுவோம், ஒரு கேபிள் வழியாக சிக்னல்ஸாக சென்ட் பண்ணுவோம். இதுதான் ஃபிசிக்கல் லேயருடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட், இப்போ அடுத்த லேயர் டேட்டா லிங்க் லேயர். அப்போ இந்த ஃபிசிக்கல் லேயருக்கும் இந்த டேட்டா லிங்க் லேயருக்கும் கனெக்ஷன் இருக்கும். சரி, என்ன கனெக்ஷன் பார்க்கலாம். என்ஷோர்ஸ் தட் டேட்டா இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ரிலையபிலிட்டி பிட்வீன் 2 டிவைசஸ் ஆன் த சேம் நெட்வொர்க். இப்போது ஒரே நெட்வொர்க்கில் 2 டிவைசஸ் இருக்குது. அந்த 2 டிவைசஸில் நம்ம அனுப்புகிற இந்த டேட்டா கரெக்டாக போகுதா, அது ரிலையபிளாக இருக்கான்னு செக் பண்ணுறது இந்த டேட்டா லிங்க் லேயர் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன விஷயம்லாம் பார்க்கலான்னா, ஃப்ரேமிங் பார்க்கலாம், எரர் டிடெக்ஷன் கரெக்ஷன் பார்க்கலாம், ஃப்ளோ கண்ட்ரோல் பார்க்கலாம். அது என்ன ஃப்ரேமிங்கானதுன்னா, இப்போ ஒரு டேட்டா இருக்குங்க, அந்த டேட்டாவை சின்ன பீஸாக கட் பண்ணி, அதாவது ஸ்மாலர் யூனிட்ஸாக, அதுதான் நம்ம ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா லிங்க் லேயரில் ஃபிசிக்கல் லேயர்லேருந்து ஒரு டேட்டா சிக்னல் வந்தது இல்லையா, அந்த டேட்டாவை சின்ன பீஸாக கட் பண்ணி அதை ஃப்ரேம்ஸாக மாற்றிக்கும், ஓகேங்களா. எதுக்கு, டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. அப்படி பண்ணிட்டோம்னா ஈஸியாக டிரான்ஸ்மிட் பண்ணலாம். எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன். இப்போது இன்கேஸ் இப்போது அனுப்புகிற டேட்டாஸ் நம்ம பிரித்து ஃப்ரேம்ஸ் அனுப்புகிறோம் இல்லையா, அந்த டேட்டா அனுப்பும் போது ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபிசிக்கல் லேயர்கிட்ட சொல்லி, இதுக்கு மேலே யார் இருக்கா, ஃபிசிக்கல் லேயர் தானே ஃபஸ்ட் லேயர், அவங்ககிட்ட சொல்லி திரும்ப டேட்டா இன்னொரு வாட்டி அனுப்புன்னு சொல்லலாம். அது எரர் டிடெக்ஷன் கரெக்ஷன். டிடெக்ட் எரர் தட் மைட் அக்கர் டியூரிங் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரெக்வஸ்ட் ரீட்ரான்ஸ்மிஷன் இஃப் நெசசரி. தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். ஃப்ளோ கண்ட்ரோல். கண்ட்ரோல் த பேஸ் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரிவென்ட் கன்ஜெஷன். ஸோ இந்த டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணுன்னா, கன்ஜெஷன் இல்லாமல் அந்த டேட்டாவை ஈஸியாக டிரான்ஸ்மிட் பண்ணும். கன்ஜெஷன் இடையூறு இல்லாமல், ஓகேங்களா. ஸோ அதான் ஃப்ளோ கண்ட்ரோல். ஸோ இதில் என்னென்ன கீ எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரேம்ஸ்,
ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ், இதுதான் ஃப்ரேம்ஸ் பற்றி படித்தோம். நெக்ஸ்ட்டு மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ்னால் இந்த டேட்டா லிங்க் லேயரில் டேட்டாவை ஃப்ரேம்ஸாக பிரித்து அனுப்பும்போது நம்ம இந்த மேக் அட்ரஸை பயன்படுத்துவோம். அப்புறம் எரர் டிடெக்ஷன் கரெக்ஷன். நெக்ஸ்ட்டு ஈத்தர்நெட், வைஃபை, இது எல்லாமே இந்த டேட்டா லிங்க் லேயரில் இருக்கிற கீ எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த கீ எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் நெட்வொர்க் லேயர். ஸோ பேர்லேயே பாருங்கள் நெட்வொர்க்னு இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் பார்க்கலாம். டிட்டர்மைன் ஹவு டேட்டா இஸ் ரவுட்டட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஹேண்டில்ஸ் அட்ரஸிங் ஐபி. ரவுட்டட்னா அதுனா போகிறதுன்னு அர்த்தம். ஒரு டேட்டா வந்து பலவிதமாக பிரிஞ்சு போகிறதா ரவுட்டர்னு சொல்லுவோம். டிட்டர்மைன் எப்படி வந்து அந்த டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க், இங்கே ஒரு நெட்வொர்க் இருக்கும், இங்கே ஒரு நெட்வொர்க் இருக்கும், இங்கே ஒரு நெட்வொர்க் இருக்கும். ஸோ அது எப்படி அந்த டேட்டாலாம் பிரிஞ்சு ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கு போகுது, எப்படி போகும், தனியாக போயிடுமா? அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஐபி அட்ரஸ். ஸோ இது மூலிமா தான் ஒவ்வொரு டேட்டாவும் பிரிஞ்சு போகும், அதுக்குன்னு ஒரு அட்ரஸை வச்சுக்கிட்டு. ஸோ ரவுட்டிங் டிட்டர்மைன் த பெஸ்ட் பாத் ஃபார் டேட்டா டு ட்ராவல் ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு அனதர் பொட்டென்ஷியலி அக்ராஸ் மல்டிபிள் நெட்வொர்க். இங்கே ஒரு நெட்வொர்க், இங்கே ஒரு நெட்வொர்க், இங்கே ஒரு நெட்வொர்க் இருக்குன்னா இந்த எந்த நெட்வொர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், நான் அனுப்புகிற டேட்டா வந்து ஈஸியாக அங்கே போய் யூசருக்கு போகிறதுக்கு, எண்ட் யூசருக்கு போகிறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுவே சூஸ் பண்ணிக்கும் பெஸ்ட் பாத், அதான் ரவுட்டிங்னு சொல்லுவோம். லாஜிக்கல் அட்ரஸிங் uses IP address to identify devices on a large network such as the internet. இப்போது ஐபி என்னது? இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் எதுக்குன்னா, இப்போது நெட்வொர்க்கில் என்னோடய யூசர் எங்கேயோ ஒருத்தர் இருப்பார், நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, அதில் ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் தான் அந்த யூசர் எண்ட் யூசர் உட்காந்துட்ருக்கார், அவருக்கு தான் நான் அனுப்பணும். அந்த கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸை வந்து நான் வந்து ரவுட்டிங் மூலிமா நான் என்னோடய டேட்டாவை கரெக்டான இடத்துக்கு அனுப்பிடுவேன். ஓகேங்களா? எண்ட் யூசருக்கு. அதுதான் லாஜிக்கல் அட்ரஸிங். அதுக்கு பயன்படுத்துறது தான் வந்து ஐபி அட்ரஸ். இதுக்கு தான் ஐபி அட்ரஸ் பயன்படுத்தும். பேக்கெட் ஃபார்வர்டிங். டேட்டா இஸ் டிவைடட் இன்டு ஸ்மாலர் யூனிட்ஸ் கால் பேக்கெட். கவனிங்க, ப்ரீவியஸ் லேயரில் ஒவ்வொரு டேட்டாவை நம்ம பிரித்து ஃப்ரேம்ஸாக மாற்றிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த லேயரில் திரும்பவும் டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம்னா சின்ன பீஸாக மாற்றி அதை பேக்கெட்டாக மாற்றுறோம். ஏன்னா இதில் நம்மளுக்கு ஐபி அட்ரஸ்லாம் வரப்போகுது, அதாவது இங்கே பேக்கெட்டாக மாற்றிடுறோம். ஸோ பேக்கெட்டாக மாற்றிட்டு யாருக்கு தேவையோ எண்ட் யூசர் அவங்களுக்கு கரெக்டாக சென்ட் பண்ணி விட்ருவோம். சென்ட் டு த டெஸ்டினேஷன் பேஸ்ட் ஆன் த ரவுட்டிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் மூலிமா நம்ம டேட்டாஸை சின்ன பீஸாக, அதாவது பேக்கெட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு பேக்கெட்டும் கரெக்டான டெஸ்டினேஷனில் போய் சேர்த்துரும். இந்த ரவுட்டிங் அல்காரிதம்லாம் பயன்படுத்தும் இதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் கீ எலமெண்ட்ஸ். ஸோ இந்த நேரில் என்னென்ன கீ எலமெண்ட்ஸ் இருக்குது? ஐபி அட்ரஸ் பற்றி படித்தோம், ரவுட்டர்ஸ், ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ், ஐபி வெர்ஷன் 4, ஐபி வெர்ஷன் 6, இது எல்லாமே அப்கமிங் செஷன்ஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது எல்லாமே தனித்தனி பிக் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர். பேர்லேயே பாருங்கள் டிரான்ஸ்போர்ட். இதோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். என்ஷோர்ஸ் ரிலையபிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் டிவைசஸ், மேனேஜஸ் எரர் டிடெக்ஷன், கரெக்ஷன் அண்டு கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ இதில் கரெக்ஷன் பார்க்கும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? டிடெக்ஷன் ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும், இதில் கரெக்ஷன். ஸோ இதில் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா டேட்டா வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா. ஓகேங்களா? ரெண்டு டிவைஸ்க்கு இடையில். ஸோ அங்கே தான் வந்து எரர் கரெக்ஷன் எல்லாமே மேனேஜ் பண்ணும், கண்ட்ரோல்லாம் கரெக்டாக கன்ஜெஷன் இல்லாமல் ஃப்ளோ ஆகிறது எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் தான். செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி. பிரேக் லார்ஜ் சங்க்ஸ் ஆஃப் டேட்டா இன்டு ஸ்மாலர் செக்மெண்ட்ஸ் ஃபார் ஈஸியர் டிரான்ஸ்மிஷன், ரீஅசம்பிள்ஸ் தெம் அட் த ரிசீவிங் எண்ட். இங்கே எப்படின்னா ஒரு பெரிய டேட்டா இருக்கும், அது ரொம்ப குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை பிரிச்சுட்டு அதை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுவோம். ஃபைனலாக அங்கே போகும்போது அந்த பீஸாக கட் பண்ணது எல்லாமே ஒன்று சேர்ந்து எண்ட் யூசருக்கு போயிடும். அதான் செக்மெண்டேஷன், ரீஅசம்பிளி. ரிலையபிலிட்டி. என்ஷூர் ரிலையபிள் டெலிவரி ஆஃப் டேட்டா த்ரூ எரர் டிடெக்ஷன், எரர் கரெக்ஷன் அண்ட் ரீட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் லாஸ்ட் பேக்கெட்ஸ் இஃப் நீடட். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பெரிய டேட்டாவை சின்ன பேக்கெட்டாக பிரிச்சுருப்போம். அதில் ஏதாவது ஒரு பேக்கெட் மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம திரும்ப ப்ரீவியஸ் லேயரில் சொல்லிடலாம், எனக்கு ஒரு பேக்கெட் வரலை, நீங்கள் வந்து திரும்ப இன்னொரு வாட்டி சென்ட் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஆர்கிடெக்சர் தானாகவே இதெல்லாமே பண்ணிக்கும். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் செக் பண்ணிக்கும். என்னென்ன கீ எலமெண்ட்ஸ் இதில்? டிசிபி யூடிபி ப்ரோட்டோகால், அதாவது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால், இது எல்லாமே இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் பயன்படுத்துகிற ப்ரோட்டோகால்ஸ். செக்மெண்டேஷன், எரர் ரிகவரி, இது எல்லாமே கீ எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
செஷன் லேயர். செஷன்ஸ்னானது பிரிக்கிறது. இது ஒரு செஷன், இந்த செஷனில் தான் இந்த டேட்டா பேக்கெட்ஸ் போகணும், இந்த மாதிரி பிரித்து வைப்போம். மேனேஜஸ் செஷன்ஸ், அதாவது கனெக்ஷன்ஸ் பிட்வீன் அப்ளிகேஷன்ஸ், என்ஷூரிங் த ஸ்டே ஓப்பன் அண்ட் ஹேண்டில் கம்யூனிகேஷன் ப்ராப்பர்லி. இப்போது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ இடையில் வந்து இந்த டேட்டா வந்து எண்ட் யூசருக்கு போகணும்னா அதுக்கு சென்டரில் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் கூட எப்படி வந்து கனெக்ட் ஆகிருக்கு, அந்த கனெக்ஷன்ஸ் பற்றி தான் இந்த லேயரில் இருக்குது, செஷன் லேயர். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் இருந்தால் தான் அது கரெக்டாக கம்யூனிகேஷன் ப்ராப்பராக நடக்குதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த செஷன் லேயரில் தான். ஸோ டயலாக் கண்ட்ரோல் மேனேஜஸ் வெதர் த கம்யூனிகேஷன் இஸ் ஆஃப் டியூப்ளெக்ஸ். அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். இதுவே ஃபுல் டியூப்ளெக்ஸ்னால் ரெண்டு பக்கமும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே டயலாக் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். சின்க்ரோனைசேஷன் ensures that the data is sent and received in the correct order and can synchronize data if needed, resuming file transfer. அதாவது இப்போது டேட்டா நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது வாங்கிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக நடக்கணும். அதுதான் சின்க்ரோனைசேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது ரெசியூம் ஆகிக்கிட்டே இருக்கணும், நடுவில் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸோ எல்லா டேட்டாவும் கரெக்டாக சென்ட் ஆகிட்டு ரிசீவ் ஆகிடுச்சா அதெல்லாம் செக் பண்ணுறது எல்லாமே இந்த செஷன் லேயரில் தான். ஸோ என்ன கீ எலமெண்ட்ஸ் இருக்குது, செஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது கனெக்ஷன்ஸ், மெயின்டெனன்ஸ், டெர்மினேஷன், ஸ்டாப் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இந்த கீ எலமெண்ட்ஸ், ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம் இது. ஸோ இது எல்லாமே கீ எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 6th ஒன் ப்ரெசன்டேஷன் லேயர். இந்த ப்ரெசன்டேஷன் லேயரோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு அடுத்த லேயர் வந்து அப்ளிகேஷன் லேயர்னு ஒன்று வரும். அந்த லேயருக்கும் இந்த லேயருக்கும் டேட்டா வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்கும், அது ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டில். அதுதான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயரில் இருக்குது. டிரான்ஸ்லேட் டேட்டா பிட்வீன் அப்ளிகேஷன் லேயர் அண்ட் த நெட்வொர்க், என்ஷூரிங் த டேட்டா இஸ் இன் யூசபிள் ஃபார்மேட். ஸோ அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கா, ஓகேங்களா, அப்ளிகேஷன் லேயருக்கு அந்த ஃபார்மேட்டுக்கு அது யூஸ் ஆகிற மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறது தான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ டேட்டா டிரான்ஸ்லேஷன், இப்போ அடுத்த லேயர் அப்ளிகேஷன் லேயருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா எல்லாமே அந்த அப்ளிகேஷன் லேயருக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாற்றிடணும். அதுதான் டிரான்ஸ்லேட் டேட்டா பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட், அதாவது ஆஸ்கி ஃபார்மேட், இபிசி, டிஐசி, இந்த மாதிரி ஃபார்மேட் எல்லாம் மாற்றிடணும். டேட்டா என்கிரிப்ஷன், என்கிரிப்ஷனால என்னது, செக்யூரிட்டிக்காக தான். என்கிரிப்ட் டேட்டா ஃபார் செக்யூரிட்டி டியூரிங் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டீக்ரிப்ட் இட் அட் த ரிசீவிங் எண்ட். இப்போ நான் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறேன், நடுவில் யாரும் ஹேக்கர்ஸ் அதை திருடிடக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், என்கிரிப்ஷன் பண்ணுவேன். நான் அனுப்புகிற டேட்டா கூட ஏதாவது ஒரு சைஃபர் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி அந்த டேட்டாவை மிக்ஸ் பண்ணி வேறு ஒரு டேட்டாவாக, ஒரு கிளம்ஸியான டேட்டாவாக சென்ட் பண்ணுறேன். அங்கே ரிசீவர்கிட்ட வரும்போது ஒரிஜினல் டேட்டாவே வந்துடும், அந்த சைஃபர் டெக்ஸ்ட்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஒரிஜினல் டெக்ஸ்ட்டாக வந்துடும். தான் என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன். டேட்டா கம்ப்ரெஷன், இப்போ நான் பெரிய டேட்டா அனுப்பிச்சுன்னு வச்சுங்க, ஃபைல் சைஸ் ரொம்ப பொறுமையாக அவங்க வந்து எண்ட் யூசருக்கு போகும். அதை என்ன பண்ணால் அந்த டேட்டாவை கம்ப்ரெஸ் பண்ணலாம் தேவைக்கேற்ப. compresses data to reduce the size of transmission and decompresses it for the recipient. ஸோ சென்டரில் போகும்போது கம்ப்ரஸ் ஆகிடும், என்கிட்ட இருக்கிற டேட்டா எண்ட் யூசருக்கு போகும்போது இடையில் வந்து கம்ப்ரெஷன் நடக்கும், லாஸ்ட்டாக அவங்ககிட்ட போகும்போது ஃபைனலாக அது டீகம்ப்ரெஸ் ஆகிட்டு திரும்ப என்ன பண்ணுன்னா ஒரிஜினல் டேட்டாவாக போயிடும். நெக்ஸ்ட் டேட்டா என்கோடிங், என்கோட்ஸ் அண்ட் டீகோட்ஸ் டேட்டா, கன்வெர்ட்டிங் இமேஜஸ் டெக்ஸ்ட் டு சூட்டபிள் ஃபார்மேட். இப்போ நான் அதை ஒரு இமேஜ் டேட்டா அனுப்புகிறேன், ஓகேங்களா, அந்த இமேஜ் டேட்டா வந்து என்ன பண்ணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கும். அது எல்லாமே மாற்றுறது எல்லாமே இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் தான். ப்ரெசன்டேஷன் லேயர் என்னதுன்னா, நம்ம அனுப்புகிற டேட்டாவை லாஸ்ட் அந்த 7th அப்ளிகேஷன் லேயருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடும் ஃபார்மேட். ட்ரான்ஸ்லேஷன், கீ எலமெண்ட்ஸ், டேட்டா என்கிரிப்ஷன் படித்தோம், கம்ப்ரெஷன், ட்ரான்ஸ்லேஷன்ஸ். ஸோ ஜேபிஜி, ஆஸ்கி ஃபார்மேட், இதெல்லாம் ஃபார்மேட்ஸ், டேட்டா ஃபார்மேட். நெக்ஸ்ட் லாஸ்ட் லேயர் application layer, final layer, provide network services directly to the end user or applications. அப்போது இந்த லேயரில் என்ன பண்ணுன்னா நெட்வொர்க் சர்வீசஸை கொடுக்கும். யாருக்கு, இமெயிலுக்கு, இல்லை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு, இல்லை வெப் ப்ரௌசிங்க்கு, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டைரெக்டாக நெட்வொர்க்கை கொடுக்கும். அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸஸ், ப்ரொவைட் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் எண்ட் யூசர் அந்த நெட்வொர்க். ஸோ வெளியில் இருக்கிற அந்த நெட்வொர்க்குக்கும் ஃபைனலாக நான் அனுப்புகிற டேட்டா யாருக்கு போகும், எண்ட் யூசருக்கும். அந்த எண்ட் யூசருக்கும் நெட்வொர்க்குக்கும் உள்ள இருக்க கனெக்ஷன், அதான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். கம்ப்யூட்டரில் பார்ப்போம் இல்லையா ஸ்க்ரீன், அதுதான்.
நெட்வொர்க் சர்வீசஸ், இதில் என்னென்ன சர்வீசஸ்லாம் வருது? டெலிவர் சர்வீசஸ் லைக் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், ஏதாவது நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அந்த ப்ரோட்டோகால் இங்கே பயன்படுத்துவோம். வெப் ப்ரௌசிங்கில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, வெப் லிங்க் ஹெச்டிடிபி அட்ரஸில் டைப் பண்ணுறோம் இல்லையா கூகுளில், வெப் ப்ரௌசிங் அந்த ப்ரோட்டோகால் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அப்புறம் இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸை பயன்படுத்துவோம் இந்த அப்ளிகேஷன் லேயரில். யூசர் இன்ட்ராக்ஷன், ப்ரொவைட் த என்விரான்மெண்ட் ஃபார் யூசர் டு இன்ட்ராக்ட் வித் அப்ளிகேஷன். ஸோ இந்த லேயரில் தான் நம்ம வந்து யூசர் கூட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும் ஃபைனலாக. அதுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஸ்க்ரீன் காட்டுவோம் இல்லையா, அதுதான். ஸோ ப்ரௌசர்ஸ், இமெயில் கிளைண்ட்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் லேயரில் யூசர் இன்ட்ராக்ஷனில் வரும். ஸோ என்னென்ன கீ எலமெண்ட்ஸ்? HTTP protocol, FTP protocol, domain name system and other application protocols. இந்த application protocols எல்லாமே இந்த application லேயரில் வரும். ஸோ இந்த லேயரில் நம்ம என்ன பண்ணுறோம்? டைரெக்டாக எண்ட் யூசர் கூட கனெக்ஷன் வச்சுக்கிறோம் நெட்வொர்க் கூட. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 7 லேயர்ஸ். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். OSI நெட்வொர்க் ஆர்கிடெக்சர், OSI மாடல். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எழுதணும், அப்புறம் டயக்ராம் வரையணும். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் லேயருடைய ஃபங்க்ஷன், இதில் இருக்கிற கீ எலமெண்ட்ஸ். நீங்கள் கீ எலமெண்ட்ஸ் எழுதலாம், எழுதாமலும் விடலாம், ஆனால் கம்பல்சரி இந்த ஃபங்க்ஷன் எழுதிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேட்டா லிங்க் லேயர். தேர்ட் ஒன் நெட்வொர்க் லேயர். ஃபோர்த் ஒன் டிரான்ஸ்போர்ட் லேயர். Fifth one session layer. Sixth one presentation layer. Seventh one application layer. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.